வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்குது விட்டு வர மீடியா. நான் உங்க விக்கி. டாடா ஐபிஎலோட மேட்ச் நம்பர் 36 கேகேஆர் விசஸ் ஆர்சிபி கூட நடந்தது. கேகேஆர் வந்து மொதல் பேட்டிங் பண்ணி கொஞ்சம் பயங்கரமா நல்லா ஸ்டார்ட் அப் பண்ணி ஸ்ரேயஸ் மட்டும் ஒரு 50 ரன் அடிச்சு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பயங்கரமா ஆடி ஆடி ஒரு 6 விக்கெட் இழப்புக்கு வந்து 20 ஓவருக்கு 222 அடிச்சிருந்தாங்க. கடைசி 2 ஓவர் வந்து கொஞ்சம் நல்லா போட்டு இருந்தா மேபி 200க்குள்ள வந்து ரன்னை பிடிச்சி இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் கடைசி 2 ஓவர் வந்து ஆர்சிபி பாலர் சரியா போடாதனால வந்து பார்த்தீங்கன்னா 200+ போயிடுச்சு. அப்புறம் 223 அடிச்சா வின்னு அப்படிங்கிற இலக்கோட பார்த்தீங்கன்னா நம்மளோட விராட் கோலி விசேஷ் நம்ம டியூப்ளேசி இறங்கினாங்க. விராட் கோலி கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் மொதல் ஓவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராணாவோட ஓவரில் வந்து நோ பால் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணாரு. பட் ஆனால் இடுப்பு கீழே தான் வந்ததுன்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாரு. செம்ம கடுப்புல தான் போனாப்ல விராட் கோலி. அதுக்கப்புறம் டியூப்ளேசி வந்து கொஞ்சம் பேர் பண்ணி அடிப்பாருன்னு பார்த்தா பயங்கரமா அவருமே அடிக்கல. கொஞ்சம் அவருமே அவுட் ஆட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அவரு அப்புறம் படித்தர் இவங்க 2 பேர் நின்று பார்ட்னர்ஷிப் போட்டு பயங்கரமா வந்து பேர் பண்ணி ஆர்சிபிக்கு வந்து அடிக்க முடியாத அளவுக்கு அடிச்சாங்க. இந்த சைட்ல வந்து ஒரே ஒரு ஆஃப் செஞ்சுரி தான். பட் ஆனா ஆர்சிபில பாத்தீங்கன்னா வில் ஜாக்சன் அப்புறமேட்டு வந்து நம்ம படிக்கார் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் செஞ்சுரி அடிச்சாங்க. வில் ஜாக்சன் வந்து 32 பாலுக்கு 55 ரன்னும், படித்தார் வந்து 23 பாலுக்கு 52 ரன்னும் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஹோப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசா யாருமே அடிக்கல, வரவங்களாம் வந்து அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்திக் அப்புறம் கரண் சர்மா 2 பேர் நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு தினேஷ் கார்த்திக் மேல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஓகே, தினேஷ் கார்த்திக் அடிச்சு கொஞ்சம் வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு தினேஷ் கார்த்தியும் வந்து ஒரு 19 ஓவர்ல கொஞ்சம் நல்லா அடிச்சாரு. அடிச்சு ஒரு 6-4 அடிச்சு கடைசி பால்ல வந்து அவரு மேபி சிங்கிள் அடிச்சு ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். பட் கடைசி பால்லயே ஒரு 4-6 ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் அவ்வளவுதான், ஹோப் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆர்சிபி தோத்துட்டாங்கிறப்ப வந்து மறுபடியும் வந்து கரண் சர்மா 3 6 அடிச்சு பயங்கரமான ஹோப் கொடுத்துறாரு. ஒரு பக்கம் வந்து கரண் சர்மா, ஒரு பக்கத்துல வந்து சிராஜ் நிக்கிறாங்க. 3 6 அடிச்சுன்னு சிராஜுக்குலாம் அவ்வளவு வின் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கோலிக்கெல்லாம் வந்து சின்னதா ஸ்மைலா வந்துருச்சு. ஓகே, என்னடா இது, எப்படியோ நம்ம வின் பண்ண பார்த்தா இது எப்படியோ போய் வின் பண்றோம் போல இருக்குன்ற மாதிரி ஹோப். இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆர்சிபி உயிர் இருக்குன்ற மாதிரி இருந்தது. கடைசி அந்த 5வது பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறமேட்டு சரி கடைசி ஒரு பாலுக்கு 3 ரன் அடிப்பாங்களா அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. 3 ரன்ல வந்து 1 ரன் 2வது ரன் ஓடுறப்ப பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆகி 1 ரன் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா கேக்காரு வின் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தமா பாவம். ஆர்சிபியில விராட் கோலி பார்க்கவே பாவமா இருந்தது எனக்கு. இதுவரைக்கும் நடந்த இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 2024 ஒரே ஒரு வின் ஹோம் கிரவுண்ட்ல, அதுக்கப்புறம் ஒரு வின் கூட அடிக்கல. ஆர்சிபி இசாலா கப் நமதேன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பே இருக்காது போல இருக்கு. ஒன்னும் ஒரு மேட்ச் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச வரைக்கும் பிளே ஆஃப் வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ல வந்து குவாலிஃபை ஆகுறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு 10% வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கூட எல்லா மேட்சுமே அடிச்சு வின் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மேட்ச் இதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வின் பண்ணி ஆர்சிபியோட ஃபேன்ஸ்க்காவது அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ள இருக்கும். நேற்று வந்து பாத்தீங்கன்னா சரவடி சண்டேல வந்து முதல் மேட்ச் வந்து ஆர்சிபி இப்படி அநியாயமா தோத்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2வது மேட்ச் வந்து நம்ம பஞ்சாப் விசஸ் குஜராத் கூட நடந்தது. பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி நாங்க வந்து எப்பவுமே போல் தானே போட்டுட்டு நாங்க பேட் பண்றோம்னு சொல்லிட்டு பேட்டிங்ல போயிட்டாங்க. பேட்டிங்ல போய் பெருசா யாருமே அடிக்கல. முடிஞ்ச வரைக்குமே வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி 20 ஓவருக்கு எல்லா விக்கெட்டும் போய் 142 அடிச்சிருந்தாங்க. 143 அடிச்சா வின்னுங்கிற இமாலய இலக்கை வந்து நம்ம குஜராத் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. குஜராத்ல வந்து நம்மளோட பயங்கரமா கேப்டன் வந்து அவரும் வந்து ஒரு பக்கம் அடிச்சு யாருமே இதுல இந்த மேட்ச் வந்து யாருமே பெருசா ஆஃப் செஞ்சுரி அடிக்கல. இது வந்து போலர்ஸ்க்கான மேட்ச் ஆயிடுச்சு. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து சாய் கிஷோர் வந்து பயங்கரமா ஸ்பின்னர் போல் போட்டு 4 ஓவர் 4 விக்கெட் எடுத்து 33 ரன் கொடுத்திருந்தாரு. இந்த பக்கம் பஞ்சாப் பக்கத்துல பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவர் வந்து 3 ஓவருக்கு 3 விக்கெட் எடுத்து 15 ரன் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு இல்லாம போலர்ஸ்குள்ள வந்து ஒரு மேட்சா இருந்தது. அதுல வந்து நம்ம ஷாய் கிஷோர் தான் வின் பண்ணி குஜராத் வந்து வின் பண்ணி கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க. இப்படி மேட்ச் போயிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து டேபிள்ல வந்து முதல் இடத்துல ஸ்டார்டிங்ல இப்ப வரைக்கும் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இருக்காங்க. ஒரே ஒரு லூஸ் தான் பண்ணிருக்காங்க. மற்றபடி எல்லா மேட்சுமே வின் பண்ணி முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா கேகேஆர் இருக்காங்க. இந்த மேட்ச் லாஸ்டா அந்த ஆர்சிபி மேட்சை வின் பண்ணி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பயங்கரமா விளையாடி 200+ வந்து சர்வசாதாரணமா அடிச்சு ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல லாஸ்டா ஒரு மேட்ச் லூஸ் பண்ணதுனால பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து 4வது இடத்துல இருக்காங்க. இந்த 4 டீம்ல வந்து ஆல்ரெடி நான் கெஸ் பண்ண மாதிரி 3 டீம் இருக்காங்க. நம்ம ஆர்ஆர், அப்புறமேட்டு எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, அப்புறம் கூட வந்து கேகேஆர் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேர்ல வந்து யாரு
உங்களுக்கு தெரிஞ்சு டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரியான ஐபிஎல் பத்தின இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணும், என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வீட்டோர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட பாய்.